விவசாயத்துல எந்த அனுபவமே கிடையாது. அதை ஆரம்பத்துல இருந்து எப்படி முழுமையா கத்துக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அதே மாதிரி இப்ப எல்லாருக்குமே நோய் வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு சரி கிடையாது அப்படிங்கிறது ஒரு அப்ப நமக்கு தேவையான உணவை நம்மளே இயற்கையா உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக தான் ஈசால இருந்து 3 மாசம் இலவச பயிற்சி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நாட்டு மாடு பராமரிப்பு பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா கால்நடை அடிப்படையை வச்சுதான் இயற்கை விவசாயமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மண்வளம் பராமரிப்பு, இடுபொருள் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் ஒரு 3 மாசம் ஒரு விவசாய இங்கே தங்கி இருந்து ஒரு முழுமையான பயிற்சி எடுத்துட்டு தான் இங்க இருந்தே வந்து போவாங்க. இங்க வந்து A to Z, அதாவது மண்ணை எப்படி பராமரிக்கிறது, எந்த மாதிரி மண்ணுக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் பயிர் நடவு பண்ணலாம், அப்புறம் எந்த பயிருக்கு எந்த விதிமுறையில தண்ணி பாய்க்கணும், எப்படி களை எடுக்கணும், எந்த பயிருக்கு எந்த மாதிரி களை எடுக்கணும், அப்புறம் இதான் முக்கியமானது நம்ம சாப்பிடுற காயில எப்படி இயற்கை பூச்சிகள் வராம தடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் எந்த பயிருக்கு எந்த உரம் வைக்கணும், எந்த விதிமுறையில வைக்கணும், முக்கியமா இது எல்லாமே இயற்கையா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க விளையிற இயற்கையான காய்கறி பக்கத்துல இருக்கிற மக்களுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம விளைய வைக்கிற காய்கறியை எப்படி விற்பனை செய்யணும் அப்படிங்கறதையும் தெளிவா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ யாருக்காவது இயற்கையா விவசாயம் பண்ணி பழகணும்னு நினைச்சீங்கன்னா திருவண்ணாமலை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈசா விவசாய பண்ணையில 3 மாசத்துக்கு வந்து இலவசமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இயற்கையா விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம வந்து கத்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பதிவுக்கு லைக் எல்லாம் பண்ணணும் வேண்டாம். செயற்கை விவசாயத்தை அடியோடு ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க கிரீன் கலர்ட்ட கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்க ஆதரவை தாங்க. பாய்.